அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். அதிமுக அமைப்பு ரீதியாக 82 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த 82 மாவட்டங்களை 4 பிரிவாக பிரித்து 2 நாட்களாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுவரைக்கும் 3 கட்டங்களாக இந்த ஆலோசனை கூட்டங்கள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில தற்போது 4வது கட்டமாக திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டங்கள்ல முக்கியமான விஷயமாக ஆலோசிக்கப்படுவது இந்த தொகுதி வாரியாக இந்த பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய அந்த பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்பதுதான் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. பல மாதங்களாக இந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த பணிகளை முடிப்பதற்கு காலக்கெடு நிர்ணயித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 வார காலத்துக்குள் முடிக்கப்பட்டு பட்டியலை கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் புதிய நிர்வாகிகளை நியமிக்கப்படும் போது அவர்களுக்கு குற்றப்பின்னணி உடையவர்களாக இருக்கிறார்களா என்பதை சரிபார்த்து புதிய நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும், தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகள் எடப்பாடி பழனிசாமி வழங்கி வருகிறார். இந்த கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.